ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இல்லையா? ஸோ அதனால் செம்மையாக ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம் தான், வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்றைக்கான வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மாதிரி நம்ம ஹியூமனுக்காக தான். அண்ட் இது வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஹெட்செட்டோட வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு குட்டி வீடு, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த வீடு பார்க்கவே. ஸோ அந்த அந்த வீட்லேயே அப்படியே மேலே அப்ஸ்டர்ஸ் போனால் மேலேயுமே அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குது. அந்த வீடே செம்ம நீட்டாக செம்ம அழகாக இருக்குது. அப்படியே மேலே அப்ஸ்டர்ஸில் ஒரு ரூம்குள்ளே போனோம். அந்த ரூம் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கன்றாவியாக இருக்குது. லைக் அந்த பெட்டில் ஒரு பர்சன் படுத்திருக்காங்க. அந்த பர்சன் சுற்றி அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் கிடக்கு. ஏன்னே தெரியல, அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் சுற்றி கிடக்கு. பட் மற்ற இடம்லாம் க்ளீனாக இருக்குது. அந்த பெட்டு மட்டும் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் கிடக்கு. அந்த ட்ரெஸ் மேலே தான் அந்த பர்சனே படுத்திருக்காங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே யாரோ வராங்க. அந்த ரூம்குள்ளே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றி வச்சு, என்னடா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தலையே சுற்றுது, என்னடா ரூம் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க தான் சிமன் 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 எந்திரா. அம்மா என்னம்மா, என்ன சிமன் இது ரூமா இல்லை வேறு எதுவும்? ஏன்டா வீட்டை இப்படி குப்பையாக வச்சுருக்க? அம்மா வீடை தான் சுத்தமாக, ரூம் தானே குப்பையாக இருக்குது. அப்புறம் வீடு மட்டும் எனக்கு தனி காட்டில் இருக்குது, அதுவும் வீட்டில் தானே இருக்குது. என்னம்மா வேணும்? எந்திரிடா, டைம் ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? 9 o'clock ஆச்சு, எந்திரா. அம்மா 9 தானே ஆச்சு, இதுக்கும் அப்போ திடீர்னு வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. என்ன பார்க்கலாம்? யார்? நீ ஃபஸ்ட்டு எந்திரிச்சுன்னு. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு தூக்கமா வருதுமா. அம்மா எதுக்கும்மா அந்த ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க? தூக்க வேண்டிய ட்ரெஸ் தானே, நான் துவைச்சிடுறேன். அம்மா அதெல்லாம் எதுவும் நீங்கள் போட்டு போங்க. டேய் அப்புறம் ஏன்னா அதெல்லாம் அப்படி கிடக்கு? அம்மா போம்மா, நீ என்னென்னோ பண்ணி தொலை, ஃபஸ்ட்டு எந்திரி. அம்மா நில்லுங்க, யார் வந்திருக்கா? தேவை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்டுட்ருக்கேன். பட் அவங்க பாட்டுக்கும் போயிடுறாங்க. ஜிமன் திருப்பியும் நல்லா கூப்பிட அடிச்சு படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ இப்போது இன்னொரு பர்சன் உள்ளே வர்றது நல்லா தெரியுது. ஜிமன் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு நல்லா கூப்பிட அடிச்சு தூங்கிட்டுருக்கான். ஸோ அந்த பர்சன் வந்து ஜிமன் பக்கத்தில் படுக்கிறது ஜிமனுக்கு ஃபீல் ஆகுது. ஜிமன் தூக்கத்துலேயே என்னதான் பிரச்சனை உனக்கு? நைட்டு 2 மணி வரைக்கும் பேசணும்ல, இப்போ எதுக்குறாங்க வந்தா? எனக்கு செம்மையாக தூக்கம் வருது, நிறையாதே மூடிட்டு தூங்கு. ஏதாவது பேசினான்னு வையன் வாயிலே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் படுத்திருக்கான். அந்த பர்சன் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்திருக்காங்க. ரொம்ப நேரமாக அதே பொசிஷனில் படுத்திருக்காங்க. இப்போ ஜிமன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். திரும்பி படுக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. வந்து முழிச்சு பார்த்துட்டு அவன் செம்மையாக பயந்துடுறான். ஏய் யோங்கி, நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க? ஒன்று யார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு விட்டது? ஏய் ஃபஸ்ட்டு எந்திரா. யாரை கேட்டால் என் பெட்டில் வந்து கொடுத்துருக்கா? என்ன யார் வீட்டுக்குள்ளே விட்டது? ஏன் என் அத்தை வீட்டுக்கு வரத்துக்கு நான் யார்கிட்ட வழி கேட்கணும்? சரி, உன் அத்தை வீட்டுக்கு வந்து எதுக்கு ஏன் பெட்டில் வந்து கட்ட? ஓன் பெட்டா? இது என் பொண்டாட்டியோட பெட், நான் அப்படி தான் படுப்பேன். உனக்கு என்ன? பொண்டாட்டியோட பெட்டா? அதெல்லாம் நேற்று வரைக்கும் சார், இன்னைக்கு நீங்கள் யாரும் நான் சொல்லிட்டு தானே வந்தேன். இது எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? பிரச்சனையா? நானா? ஏய் ஒழுங்காக யோசிச்சு பாரு, யார் பிரச்சனை பண்ணிட்டு யார் வந்திருக்காங்க? அப்போது நான் பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஜிமன், நீ தான் இப்போ கோவப்பட்டு இங்கே வந்திருக்க. நான் கோவப்பட்டேன்.
அதுக்கு ரீசன் இருக்குதானே? சொல்லு, ரீசன் இருக்குதானே? டே, உங்களை ஷாப்பிங் அழைச்சிட்டு போகலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்திருக்கா? ஆமாம், அதுவும் ரீசன் தானே. நான் எவ்வளோ சொசைட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபோன் கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. எப்போ வர நீ? நெக்ஸ்ட் டே மார்னிங் வர. ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்ருக்க. அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்க. டே, அதுக்காக கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வருவியாடா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவேன், யார் வீட்டுக்கு வேணால் வருவேன். உனக்கு என்ன? உன் வீட்டில் இல்லைல்ல, நீ ஹாப்பியாக இரு. நீ எப்போ வேணால் உன் வீட்டுக்கு வா. நீ எப்போ வேணால் ஒர்க்க முடியும், எப்போ வேணாவோ என்ன வேணால் பண்ணு. ஐ டோன்ட் கேர். அதே மாதிரி யூ டோன்ட் கேர். ஓகேவா? ஐ டோன்ட் கேர், யூ டோன்ட் கேர். சும்மா ரூல்ஸ் மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, நீ கரெக்டாக பேசுங்க, நான் அதுக்கு கரெக்டாக பேசுகிறேன். இங்கே பாருங்க, என்னால் உன் கூட வர முடியாது. நான் உன்னை கூட வான்னு சொல்லவே இல்லையே. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்முக்கு பல்ப் கொடுத்துட்றான். ஜிம்மன் என்னடா இவன் எப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்க தான் எனக்கும் இருந்து போர் அடிக்கும். இன்னும் கற்று கையால் சாப்பிட்டுட்டு செம்மையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் தான் வந்தேன். ஒன்றே யார் கூப்பிட்டா வந்தா? போடாதே. என்னது ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? சரிடா, எதுக்குடா ரூம் போனேன், பக்கத்து ரூம் போனேன், போக வேண்டியதானடா? கல்யாணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் அதுதான்டா யூஸ் பண்ணிச்சுல, இப்போ ஏன்டா இங்கே வேற? அப்போ வந்து நம்ம அத்தை பையன் நம்ம பையன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ நான் இங்கே தான் படுத்து தூங்குவோம். என்ன பண்ணுவோம்? என்னது அத்தை பையன் மாமா பையன்? ஓ, நீ இப்போ மட்டும் அப்படியே அந்த ரூமை யூஸ் பண்ணுற மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் நைட் ஆனால் இங்கே தானே வந்திருப்ப. நீ அதை என்ஜாய் பண்ணது மாதிரியே பேசிகிட்ருக்க. அதெல்லாம் இப்போ பேச்சு, நான் ரூமை பற்றி பேசிகிட்ருக்கேன். நான் ரூமில் நடக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கேன். இந்தி சொல்லுங்க கழிஞ்சு, என்னை இப்படி கூப்பிடாத. ஓகே, சொல்லுங்க குட்டி. இந்தி சொல்லுங்க குட்டி. என்னை கடுப்பேற்றாமல் எந்திரிச்சு பக்கத்து ரூம் போய். சாரி, ரொம்ப டயர்டாக இருக்குது. பக்கத்து ரூம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ நான் அப்படியே இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுத்துடுறாங்க. இங்கே அந்த பெட்லேருந்து வச்சு தள்ளுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறான். அவன் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ள ட்ரை பண்ணுறான். பட் முடியல. இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக படுத்துருக்காங்க. ஜிம்முக்கு சுத்தமாக தள்ளணும். அவன் கத்திக்கிட்டே தள்ளி போடா, தட்டியா போடா, அவனுக்கு என் வீட்டில் படுக்காத, எனக்கு கடுப்பாகுது. இவங்க ஒழுங்காக எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கும். எனக்கு கடுப்பாகுது. இவங்க என்னை விட்டு விடு. ஜிம்மன், நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கல. ஜிம்மன், தயவு செஞ்சு சும்மா நான் தூங்க. அதுக்கு என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? விட்டுறா. நான் ஏன் தூங்கினா எனக்கு தெரியாது. இவங்க என்னை விடு. இவங்க ஐயோ டைட், ஐயோ இவங்க வலிக்குது. இவங்க நைட்டு சாப்பிட்டியா? என்னது நைட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. பொய் சொல்லாத. சாப்பிட்டேன்டா. ஆன்ட்டி சொன்னாங்க நீ சாப்பிட சொல்லிட்டாங்களா? ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வருவோம். இல்லை, எனக்கு வேணாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கோ, தூங்க. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். இங்கே கொஞ்ச நேரம் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் இவங்கேயும் செம்ம டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறான். இவங்கேயும் சிம்மனை செம்ம டைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிம்மன் நல்லா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் இவங்க இல்லை, இங்கே இந்த தடமும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் நடந்தது கனவா இல்லை நினவா? இவங்க நிஜமாக வந்தானா வரலையான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது கரெக்டாக வீடு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் இவங்க தான் 2 பேருக்கும் ஃபுட் வராங்க. இதை பார்த்துட்டு ஜிம்மன் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. இதை இவங்க பார்த்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஜிம்மன் தானே சமாளிச்சுப்போம்.
டேய் கோழி குஞ்சு, டேய் டேய் இங்கே பாருடா. டேய் என்ன, எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டுட்டே இருக்கு? டேய் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்தா நான் இப்போ இதை முடிச்சேன். ஃபர்ஸ்ட்லேருந்தான்னு கேட்டேன். டேய் தூங்கும்போது போய் இவன் மாதிரி சாப்பிட்டியா தூங்குனியான்னு நான் கேட்டேன். அது வேற இது வேற. சரிடா சரி வா சாப்பிடணும், எனக்கு பசிக்கல அப்படின்னு ஜிவன் சொல்கிறான். கரெக்டாக அவன் வயசு அர்த்தம் போயிடுது. அதை ஜிம்மன் இவங்கியும் பார்க்குறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி பப்பி ஐஸோட இவங்கியை பார்க்குறான். இவங்கி சிரிச்சுக்கிட்டே ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்கி தானே இது என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சாப்பாடு எடுத்துட்டோம். நீ சொல்லனாலும் வயிறு காட்டி கொடுத்தது பார்த்தியா? என்ன வயிறோ? ஏன் வயிறு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு பிடிங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இந்த ஜிம்மன் பார்த்துட்டு சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்லாமா, ஆனால் என்ன என்ன எனக்கு ஊட்டி விடுறியா? இது ஊட்டி விடுறியா? நீ என்ன சின்ன கை குழந்தையா? உனக்கு நான் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிட்றியா? ஆமாம் அப்படி கூட வச்சுக்கோ. முடியாது, ஊட்டிவிட முடியாது. என்ன பண்ணுவேன்? இதோ எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கையில் இருந்த சாப்பாடை அப்படியே பிடிச்சி அவன் சாப்பிட்றாங்க. ஜிம்மன் ஏய் புடுறோம், டேய் பொறுக்கி ரசம். ஆமாம் பொறுக்கி தான். வா என்ன டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பாடை விட விரல் டேஸ்ட்டாக இருக்கு. கட்டுச்சு சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடு நல்லா சாப்பிடு. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு. ஸோ இப்படியே 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இங்கேயும் திங்ஸ்லாம் கொண்டு போய் கீழே வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜிம்மன் வெளியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது கரெக்டாக இவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரூம்குள்ளே வராங்க. ஜிம்மன் அதை எதிர்பார்க்காம ஷாக் ஆகி 2 ஸ்டெப் பின்னாடி வந்தாங்க. அதை இவங்க பார்த்துட்டு என்னடா திருட்டு கோழி குஞ்சு எங்கே போகிற? நான் எங்கேயும் போலையே. உண்மையை சொல்லு, என்னை தேடி தானே வந்த? இல்லையே, நான் ஒன்றுலாம் தேடி வரல. அம்மாவை தேடி வந்தேன். அம்மாவை? நீ ஏன் அம்மா நான் தேடுறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. சரி உண்மையை சொல்லு, என்ன தானே தேடினேன்? ஒன்றும் இல்லைங்கிறத யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யுங்கி அப்படியே சின்ன பிடிச்சி அந்த டோரில் பென் பண்ணுறோம். பென் பண்ணிட்டு சின்ன கிட்ட வந்துட்டு என்ன தேடல என் கண்ணை பார்த்து யுங்கி கொஞ்சம் பின்னாடி போ. ஏன் நான் உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தது? யுங்கி பின்னாடி போ, நீ சொல்லு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி ஜிம்மனோட ஃபேஸ் கிட்ட நிற்கிறான். அவங்க 2 பேரும் பேசும்போதுமே 2 பேரோட லிப்ஸ் வந்து டச் ஆகுது. இவங்க பேசும்போதும் சரி ஜிம் பேசும்போதும் சரி 2 பேரோட லிப்ஸ் வந்து டச் ஆகுது. அந்த அளவுக்கு க்ளோஸில் இவங்கி ஜிம் பக்கத்தில் நிற்கிறான். ஜிம்மன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டே அங்கே இங்கேயும் பார்க்குறான். இங்கேயே பார்க்கவே மாட்டேங்கிறான். இங்கேயே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இன்னும் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவனோட ப்ரீத்தை அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் லூஸ் ஆக இவங்கியோட ஷோல்டர் அப்படியே க்ரிப் பண்ணுறாங்க. இவங்கி அதை பார்த்துட்டு சரி எனக்கு தெரியுதுன்னா உனக்கு தெரியுதான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறான். ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்கே எந்த ரியாக்ஷன் எந்த சத்தம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்ணை வச்சு பார்க்குறான். இங்கே தள்ளி நின்று கையை கட்டிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிம்மனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான்.
சிம்மனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகுது. ஐயோ சொல்லிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இங்கே தள்ளி விட்டுட்டு பெட்டில் போய் உட்காடுறாங்க. இப்போது இங்கே பொறுமையாக ஜிம் பக்கத்தில் போய் அந்த பெட்டுக்கிட்ட இருக்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க. இங்கேயே மட்டும் பார்க்காம இவங்க வேணுக்குள்ளே ஜிம் முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ண மாதிரி அந்த பெட்டில் உட்காருங்க. ஜிம்மன் இருக்கவே மாட்டேன்டா, நீ எவ்வளோ கிட்ட வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் இருக்காங்க. இப்போ இங்கே அப்படி ஜிம்மன் பக்கத்தில் போகிறான். அப்படியே ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக போகிறான். ஜிம்மனுக்கு இவங்க கிட்ட வர ஒரு மாதிரி ஃபீலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி கண்ணை மூடிட்டு அந்த பெட்டில் பின்னாடி இன்னும் நல்லா சாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே சாய முடியல. இவங்க இன்னும் இப்படி கிட்ட வந்துட்டே இருக்காங்க. இவங்க நல்லா கிட்ட வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் கண் மூடிடுறாங்க. கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் இவங்க அவனை கிஸ் பண்ணாமல் அப்படியே பின்னாடி வந்துடுறான். சின்ன பொறுத்து பார்த்து என்னடா அலையிருக்காங்க அப்படின்னு முடிச்சு பார்த்தா திரும்பவும் இங்கே அதே மாதிரி டீஸ் பண்ணுறான். சின்ன தள்ளி போய் உட்காந்துட்டு சின்னக்கு சும்மா காண்டாகுது. சின்ன இன்னும் மனசுக்குள்ளேயே கிஸ் பண்ணுவோன்னு பார்த்தா இப்படி போயிட்டாங்க. ஐயோ போய் வைக்கிறது கிஸ் கேட்கவும் முடியாது, இந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுவோம்? நம்மளா கேட்டால் வேற அசிங்கம், அவனா கேட்பானு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஏற்கனவே 2 வாட்டி அப்படி பண்ணாலும் தான் வந்திருக்கேன். என்ன பண்ண கிஸ் முக்கியமா ஈகோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபாஸ்ட்டாக போய் அவன் மேலே விழுந்துடுறான். வந்து செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். இப்போது ஜிம்மன் வந்து எப்படி இருந்தால் அந்த பெட்டில் இருக்காங்க. இவங்க பெட் மேலே இங்கே மேலே ஜிம்மன் அந்த கிஸ் செம்ம ஃபோர்ஸ்டாக செம்ம ரஃபாக போயிட்டுருக்கு. ஜிம்மன் அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே சின்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க இருக்க வேலை எதுவும் பார்த்துட்ருக்கான். இப்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கும் போது இப்போது எங்கேயும் மேலே வந்துடுறான். ஜிம்மன் கீழே வந்துடுறான். ஜிம்மன் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நார்மல் ஸ்டேட்கே வரான். இப்போது இங்கேயே பார்த்துட்டு டிப்பூர்க்கி பூனை இங்கே பாரு, இனிமேல் நீ என்னை அழைச்சிட்டு போவேன்னு வரும் பிரச்சனை. பட் வரலங்கிறத எனக்கு மெசேஜாக கால் பண்ணி சொல்லி ஏன்டா அப்படி என்ன வெயிட் பண்ண வச்சா? அதுவும் நைட் வருவேன். நீ எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணேன்? நான் வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்து தூங்கிட்டேன். அவனுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இப்போது என்கிட்ட பேசாத. சாரிடா, சாரி, என் தப்பு தான், சாரி. நான் கால் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் மெசேஜாக பண்ணியிருக்கேன். அது என் தப்பு தான், சாரி. நான் ரொம்ப பெரிய மீட்டிங் மாட்டிக்கிட்டேங்க, சாரிடா, சாரி. சரி, சாரி. போ, என்கிட்ட நீ சாரி கேட்பேன், என்கிட்ட பேச மாட்டேன். போ. சாரி, சாரி. சாரிடா கோழி குஞ்சு, சாரி. இப்போ நான் சாரி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போது எப்படி சொல்லணும்? எப்போது போல சாரி கேளு. அதுக்கு தானே சொல்லுவோம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்னே செம்மையாக என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி கொஞ்சம் நேரம் கிஸ் போடுறது இவங்க கொஞ்சமாக ட்ரெஸ் எல்லாம் அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கா. சின்ன திடீர்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் கீழே இருப்பாங்களே. வாய்ப்பு இல்லை. எனக்கு புரியல. அதுமா வரும்போதே ஒரு 3 டிக்கெட் எடுத்து வந்துட்டு மாமியார்கிட்ட கொடுத்து உன் பொண்ணு நீங்கள் 3 பேர் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு ஜாலியாக ஒரு ஈவினிங் போல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.
அதான் இன்னும் அம்மா ரூம்க்கே ஃபஸ்ட்டு நோட் பண்ணியா நோட் பண்ணேன் பட் ஓ இதான் ரீசன் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுற ம் ஆமாம் இதுக்கு வேறு தனியாக டைம் வேஸ்ட் பண்ணிச்சிருக்கியா அதெல்லாம் முடியாது திருட்டு பேர் நீ பாட்டுக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டு உன் நைட் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ தெரியுமா கடுப்பாக இருந்துச்சு வந்து என்னமோ பண்ணான்னு பிளான் இருந்துச்சு மொத்த பிளான்டே முன்னாடி போயிட்டேன் அவனை அடக்கி படுக்க வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு எவ்வளோ போதும் போது நினச்சி தெரியுமா அதான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இறக்கிட்டு அதுக்கு எப்படா பேசிட்டு இருந்தே இல்லை பார்த்துட்டேன் ஆமாம் இதுக்கு பேர் தான் டாக்ஸி எதில் டைம் சேவ் பண்ணணும் ஒரு இது பேசாத அப்படி என்ன பண்ணும் எப்போதும் என்ன பண்ணுவேன் பார்த்துப்பேன் இப்போ சரி நான் மெதுவாக மெது மெது பாப்பா பாவமா பாப்பா பாப்பா என்ன பண்ணுறதுன்னே தெரியல எவ்வளோ தைரியம்னா எனக்கு இந்த தனியாக விட்டு பார்ப்பேன் என்னடா இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்க என்னடா நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க அது நீ சொன்ன வார்த்தை கொஞ்சம் இதாகிடுச்சு அதான் ஓகே இப்போ ஓகேவா ஓகே அப்படின்னு ஜெகன் சொல்கிறான் இப்படி எங்கள் அழகா க்யூட்டாக ரொம்ப ரொமான்டிக்காக டைம் ஸ்கிப் ஆகுது 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 பேருமே செம்ம டயர்டாக அங்கே படுத்துருக்காங்க இங்கே தான் சின்ன அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கேன் சின்ன இங்கே பார்த்துட்டு ஏன் இப்படி ஹக் பண்ணியிருக்க முடியலடா கொஞ்சம் லூஸ் விடுறான் முடியாது நான் எங்கேயும் போக மாட்டேன் கொஞ்சம் ப்ளீஸ் சரி இனிமேல் ஷாப்பிங் போகல படத்துக்கு போகல எங்கே போகலனாலும் நீ வீட்டை விட்டு மட்டும் போகல நீ வீட்டே அங்கேயே என்ன பனிஷ்மெண்ட் வேணா கூட பட் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்குலாம் வராது எவ்வளோ பயந்துட்டு தெரியும் முதல்ல 10 ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க ஆமாம் 10 தான் ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த வயசு பையன் வந்துட்டான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டான் நீ என்னடா சொன்ன அவன் தான் அதெல்லாம் வந்துட்டு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னேன் ஓ ஆமாம் எனக்கு அவ்வளோ பயம் சீச்சி இந்த மாதிரி சண்டை போட்டு வந்து தெரிஞ்சுன்னா என்ன அட்வைஸ் பண்ணி கொண்டுருப்பான் தலையை காப்பாற்றிக்கிட்டேன் தெரிஞ்சுன்னா சொல்லியிருக்கேன் குன்றும் சரி நீ என்னது இது என் ட்ரெஸ்ஸை அழிச்சு போட்டு அது ஒன்று படுத்துருக்க அது நான் அழிச்சு போடல எதுவும் அப்படியே கிடந்துச்சு நான் அப்படியே அந்த டைமில் படுத்துட்டேன் ஏய் அடிக்காத உண்மையை சொல்லு ஆமாம் நான் அழிச்சு போட்டேன் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சா சரி மிஸ் பண்ணேன் அதான் விரிச்சு போட்டு அந்த படுத்துட்டேன் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்னால் ஓகே என்னது இத்தனை ட்ரெஸ்ஸு மேலே நீ படுத்த மாதிரி இல்லை மேலே ட்ரெஸ்ஸு படுத்த மாதிரி இருக்கு உனக்கு என்னடா என் புருஷ சட்டை மேலே நான் படுத்துருக்கேன் இல்லை என் மேலே என் புருஷ சட்டை படுத்துருக்கேன் உனக்கு என்னடா அப்படி போதாக்கல சாரி சார் தெரியாமல் கேட்டேன் இது கூட டைட்டாக கட்டி பிடிக்கிறேன் உனக்கு என்னடா
நான் என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறேன். அது சரி. வலிக்குது இல்லை பொறுமை வலிக்குது. ஆமாம் பொறுக்குது. நல்லா வச்சு செஞ்சுட்டு வலிக்குதான்னு கேள்விங்க. ஆமாம் ஒரு நாள் காய விட்டல, ஒரு நாள் காய விட்டது கேட்கணும். அப்புறம் ஒரு நாள் காய விடலான்னு பார்த்தேன். நானே செத்துருப்ப. ஓகே 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 சின்ன சொன்னோம். நீ காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நான் காஞ்சிடும். சரிங்களா? மூடிட்டு சரி சார் உங்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக ஹக் பண்ணிட்டு எல்லாம் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஒன் ஷாட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம யூடியூப்காரன் வீடியோவில் கை வச்சாலும் வைக்கலாம், எனக்கு தெரியல. பார்ப்போம் யூடியூப்காரன் கை வைக்கிறாங்க இல்லை கண்டுக்காமல் விடுறாங்க. ஓகேடா, நான் எப்போதும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பார்த்துடுறேன். நீ கமெண்ட்ஸில் எப்போதும் போல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய் பாய்.